அப்போ அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவில் நடனமாடுபவர்களை வைத்து அந்த பாடலை கண்டுபிடிப்பதென்றால் அந்த நடன அசைவுகள் பிரபலமானதாக இருந்தால்தான் முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். போட்டியாளர்களும் நிறைய கஷ்டப்பட்டாங்க. பாடலை கண்டுபிடிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாண்ட்ராவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது சக போட்டியாளர்களுக்கு இமாலய சாதனையாகவே இருக்குது. என்ன யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாம இருக்கு. நள்ளிரவு 12:30 இருக்குங்க. தலரூம்ல இருந்த அரோராவை உரத்த குரல்ல கிண்டல் அடித்து பேசிக் கொண்டிருந்தாரு நம்ம சபரி. அது சூப்பர் டீலக்ஸ் அறையில் படுத்திருந்த சாண்ட்ராவை தொந்தரவு செய்தது போல உடனே படுக்கையை தூக்கி கொண்டு வெளியே கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஐயோ, கரண்ட் கம்பியை தெரியாம தொட்டுட்டோமே அப்படின்னு சபரியும் அரோராவும் அலறினார்கள். துணைக்கு நம்ம வினோத்தையும் அழைத்து கொண்டு வெளியே போய் மன்னிப்பு கேட்ட சபரி, ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சா சாண்ட்ரா அதை விட்டு வைப்பாங்களா? உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, எத்தனை நாள் சொல்றேன், இப்ப என்ன டைம் தெரியுமா என்று எரிச்சலுடன் கேட்டுவிட்டு போர்த்தி கொண்டார். உங்களை வெளியே படுக்க வைக்கிறது எங்க நோக்கம் இல்லை, இனிமே சத்தம் வராது, உள்ள படுங்க என்று நம்ம தல வினோத் கெஞ்சியும் மேடம் கேட்கிறதா இல்லை. மறுநாளும் இந்த பஞ்சாயத்து தொடர்ந்தது. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்றாங்க என்று சாண்ட்ரா பற்றி சுபிக்ஷா சொல்ல, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சிரித்தாரு. சாண்ட்ராவின் சோகத்துக்கு ஆறுதலா பார்வுக்கு பதிலா இப்ப கிடைச்சிருப்பவரு நம்ம அமித். அவரிடம், பாருங்க என்னெல்லாம் அநியாயம் பண்றாங்க, மனசாட்சியே இல்லையா, எத்தனை நாளா சொல்றேன் நைட்ல பேச வேணாம்னு, வெளியில போய் பேசலாம்ல என்றெல்லாம் சாண்ட்ரா சொல்ல, நான் கூட சொன்னேன் சத்தம் போடாதீங்கன்னு என்று பின்பாட்டு பாடினார் நம்ம அமித். அவருக்கும் வேற வழி இல்லை. அவர் சமாதானம் படுத்தலைன்னா நம்ம விஜய் சேதுபதி, ஏங்க அப்படி ஒருத்தவங்க உங்களோட மனம் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க மனம் விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே இல்லையே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு நம்ம அமித்தும் அவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா எது பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பிடிக்காதவங்கன்னா எது பண்ணாலும் பிரச்சனை என்று சாண்ட்ரா பற்றி கம்மு சொல்ல, ஆமா நம்மள அவங்களுக்கு பிடிக்கல, இது ஒரு கேம் ஷோ, நைட் ஆனா எல்லோரும் போத்திக்கிட்டு தூங்குனா என்ன சுவாரஸ்யம் இருக்கு, இந்த இடம் எல்லோருடனும் ஒத்து போற இடம், ஒருத்தரை மன்னிக்கிறது எத்தனை அழகான விஷயம், அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரியல அப்படின்னு புலம்புனாங்க நம்ம கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஏற்கனவே நிறைய வாய்க்கால் தகராறுலாம் இருக்குனால அவங்களும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் சபரி சென்று மன்னிப்பு கேட்க, எனக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, சிடுமூஞ்சி கேம் ஆடுறான்னு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட கத்தல, எனக்கு பேச விருப்பம் இல்லை என்று தன்னோட உரையாடல துண்டித்த உடனே கேட்டை சாத்தினார் சாண்ட்ரா. சாண்ட்ராவின் மனசுல அப்படி என்னதான் குறை இருக்கு அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சாரு நம்ம வினோத். வீட்டு தலையா எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வெறி போல, இல்லை என்றால் வீக்கெண்ட்ல சாண்ட்ராவை அழவைத்த தண்டனைக்கு திட்டு வாங்க வேண்டும். கனியும் சாண்ட்ராவுடனான பிரச்சனையை தீர்க்க முயன்றாரு நம்ம கானா வினோத். கனியை கூட்டிட்டு வாரேன், பேசுறீங்களா என்று வினோத் சொல்ல அரமனதாக தலையாட்டினாங்க சாண்ட்ரா. ஆனா இந்த வழக்கு தன்மேலேயே திரும்ப போகிறது என்று வினோத்திற்கும் அப்போது தெரியாது. கனி வந்தவுடனும் அவங்க என் முகத்தை பார்த்து பேசல, ஒரு வீட்டுல இருந்துகிட்டு இப்படி பண்றது சரியில்லை, அதைத்தான் நானும் சொன்னேன், அவ்வளவுதானே, நான் போகட்டுமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க கனி. அதுவரை அமைதியா இருந்த சாண்ட்ரா, ஏன் சீ என்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அது என்ன புண்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கல. ஒருத்தர் சிங்கிளை கழுவிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள கொஞ்சம் தள்ளி போக சொல்லலாம், அவ்வளவுதானே என்று வினோத் கேட்க, இப்போது பந்தை அவர் பக்கம் திருப்பிய சாண்ட்ரா, இந்த டோன்ல இவர் கேட்கல, ரொம்ப ஆஷா இருந்தது என்று சொல்ல வினோத்திற்கு அதிர்ச்சி. சாட்சியாக இருந்த அமித்தினும், பாருங்க இப்ப பிளேட்டை மாத்தி என் பக்கம் திருப்பிட்டாங்க, நான் சாதாரணமா தான் சொன்னேன், வீடியோல ரெக்கார்ட் ஆகியிருக்கு என்று வினோத் சொல்ல, அப்ப நான் பொய் சொல்றேனா, என் குழந்தைங்க மேல சத்தியமா நான் பொய் சொல்லல என்று மிகையாக பொங்கினார் சாண்ட்ரா. ஐயையோ, இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் என்கிற மாதிரி தெரித்து ஓடினார் வினோத். வர வர சாண்ட்ராவை கண்டு எல்லாருமே ஓடுறாங்க. நான் வெளியே போகணும், நான் அமைதியா இருக்கிறது பிரச்சனையா என்று மீண்டும் தன்னோட ஒப்பாரிய ஆரம்பிச்சாங்க. நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சங்கடத்துடன் உட்கார்ந்திருந்தார் அமித். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதுவரை சாண்ட்ராவின் தோழியாக இருந்த பார்விற்கு இப்போது சலிச்சிருச்சு போல. அவரும் சாண்ட்ராவை பற்றி புரணி பேச ஆரம்பித்து விட்டார். சாண்ட்ராவை சும்மா விட்டாலே போதும், இந்த அமித் சும்மா இல்ல, போய் பேசுறாரு என்று சலித்து கொண்டார் பாரும் சும்மா இருக்கிறது இல்ல போல. இதெல்லாம் அனுதாபம் தேடுற டெக்னிக். நம்ம ஒன்னு பேசினா அதுல இருந்து இன்னொன்ன கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டு சுத்த விடுறாங்க, பிரச்சனையை தீர்க்காம இன்னும் வளர்க்குறாங்க என்று வீட்டில் உள்ளவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுவெல்லாம் உண்மைதான். ஆனா வார இறுதியில் வரும் நம்ம விஜய் சேதுபதி ஏதோ டெக்னிக்கா பேச போறேன்னு சொல்லிட்டு என்ன பேச போறாரோ தெரியல. எங்க
ஒருத்தர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க. பார்க்க நல்லாவா இருக்கு? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு போட்டியாளர்கள கொல்லப் போறாரான்னு தெரியல. இப்படிதான் பிக் பாஸ் சீசன் 9 பல பிரச்சனைகளோட நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாண்ட்ராவோட தொல்லை தான் தாங்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் சாண்ட்ரா வெளியேறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிய கருத்தும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.